ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொன்னாலே இப்போ உள்ளவருக்கு ஞாபகம் வருது நம்ம டாம் ஹாலண்ட் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பைடர்மேன்னா அது நம்ம ஆண்ட்ரியா கார்ஃபீல்டு தான். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங் சரி, அவரோட மேனரிசமும் சரி, அது போக அவர் அந்த 2 படத்தில் காட்டியிருந்த அவரோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமாக காட்டியிருப்பாப்புல. அதுலேயும் தன்னோட லவ்வர் இறந்ததுக்கப்புறம் தான் என்ன நிலைமைக்கு போனேன் அப்படிங்கிறதெல்லாம் நோவே ஹோமில் சொல்லியிருப்பாரு. அந்த இடம்லாம் கூஸ் பம்ஸாக இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 நிப்பாட்டிட்டாங்க. 3 எடுக்க வேண்டியது, பட் சில பிரச்சனைனால அப்போதைக்கு 3 கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இப்போதைக்கு அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஒர்க்கில் சோனி இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர் வந்துக்கிட்டே இருக்குது. பட் இப்போது ஒரு வாரமாக அந்த ரூமர் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக நடக்க போதா இல்லையான்னு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இதுதான் சோனி எடுத்த மிகப்பெரிய ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு தான் நான் நம்புவேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் பேரை வச்சு ஒரு படத்தை விட்டாலே அந்த படம் கண்டிப்பாக 1 பில்லியனை தொட்டுரும். ஸோ அதுவும் ஆண்ட்ரி கார்ஃபீல்டுக்கு ஒரு மவுஸ் இருக்குது. அவரை திருப்பி கொண்டு வந்து ஒரு படம் விட்டால் கண்டிப்பாக சோனிக்கு இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சோனி அதை கையில் எடுப்பான்னு தான் நம்புகிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரி கார்ஃபீல்டை வச்சு இன்னும் 2 படம் கூட எடுக்கலாம். ஸோ அவரை இந்த 2 படத்தோட விட்டது இல்லாமல் கண்டிப்பாக சோனி திரும்பவும் படம் எடுக்க ட்ரை பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எம்சி கூட கொண்டு வர முடியாது. அது ஒரு சோலோ இதுதான், யூனிவர்ஸ் தான். ஸோ அது சோலோவே கொண்டு போகிறதுக்கு சோனிக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு டாம் ஹாலண்டை எம்சியில் கொண்டு வந்து அவருக்கான தனி மூவியாக எங்கேயுமே கொடுக்க முடியல. அவர் கூட சேர்ந்து எம்சி கேரக்டர் யாராச்சும் இருக்க மாதிரி தான் கொடுக்க முடியுது. பட் நம்ம சோனி நினச்சா அவருக்கு சோலோ மூவியாக அவர் மட்டும் வச்சு ஒரு கதையவே எழுத முடியும். ஸோ அதை கண்டிப்பாக சோனி பண்ணுவாங்க நம்புகிறேன். ஸோ ஆண்ட்ரி கார்ஃபீல்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.